முதலமைச்சர் விஜய் முன்னாள் திமுக அரசு கஜானாவை காலி பண்ணி வச்சுட்டு போயிருச்சுன்னு புலம்பி தள்ளி பொய் பிரச்சாரமா பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஆனா இந்த தாவேக அரசு அந்த கஜானாவையே காணாம போக வைக்கும் போல இருக்கு. அந்த நிலைமைக்கு தான் இப்ப தமிழ்நாட்டை பொருளாதார ரீதியா சிக்கலான நிலைக்கு இந்த தாவேக அரசு இழுத்துட்டு போயிட்டு இருக்கு. நானும் புத்திசாலித்தனமா ரீல்ஸ் போடுறங்கிற பேர்ல முதலீட்டை ஈர்க்கிறதுக்காக தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா ரீல்ஸ் போட்டாங்க. அதை பார்த்து முதலீட்டாளர்கள் என்ன நினைச்சாங்களோ எது நினைச்சாங்களோ தெரியல. கிட்டத்தட்ட 7000 கோடி ரூபாய் மதிப்புள்ள முதலீட்டை தமிழ்நாட்டுல போடுறதுக்கு பதிலா அப்படியே பக்கத்து மாநிலத்துல போட்டாங்க. அது என்ன மாநிலம் தெரியுமா? இப்படியே இந்த நிலைமை போய்கிட்டு இருந்துச்சுன்னா, அதாவது தொழில்துறை அமைச்சருக்கும் தெளிவில்லாம, தாவேக அரசுக்கும் தெளிவில்லாம, முதலமைச்சர் விஜய்க்கும் தெளிவில்லாம போயிட்டு இருந்துச்சுன்னா பொருளாதார சிக்கலை ஏற்படுத்தி குறிப்பா கஜானாவே காணாம போயிரும்னு சொல்லப்படுது. அந்த அளவுக்கு தமிழ்நாடு போயிருமா? இந்த கேள்விக்கான விடைய இந்த வீடியோல பார்த்திடலாம். வெல்கம் டு த மதிமுகம் ரிப்போர்ட். நான் சிலம்பு செல்வி. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வழக்கமா தமிழகத்துல முதலீடை ஈர்க்கிறதுக்காக பொதுவா வெளிநாட்டுக்கு போவாங்க, அல்லது முதலீட்டாளர்கள் தமிழகத்துக்கு வந்து உரிய துறை அமைச்சர்களையும் முதலமைச்சரையும் சந்திச்சு முதலீடுகளை ஈர்ப்பாங்க. இங்கெங்க இந்தந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்றோம், புதிய தொழிற்சாலைகளை உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த தாவேக அரசுல என்ன தெரியுமா நடந்திருக்கு? அது எல்லாமே உல்டாவா நடந்திருக்கு. குறிப்பா நம்ம தமிழகத்துக்கு கிடைக்க வேண்டிய 3 முக்கியமான முதலீட்டாளர்கள், 4 முக்கியமான முதலீட்டாளர்கள் கூட சொல்லலாம். 4 முக்கியமான முதலீட்டாளர்கள் என்ன பண்ணிருக்காங்க? அப்படியே யூட்டர்ன் எடுத்து ஆந்திரா பக்கம் போயிருக்காங்க. அதன்படி பாத்தீங்கன்னா திமுக அரசு ஏற்கனவே ஒப்பந்தம் பண்ணியிருந்த ஹவாசுங்கிற நிறுவனம் இப்போ ஆந்திராவுக்கு போயிருச்சு. அது கிட்டத்தட்ட தூத்துக்குடியில 1720 கோடி மதிப்புள்ள ஒரு உற்பத்தி தொழிற்சாலையை உருவாக்குற திட்டத்துல இருந்து என்ன நினைச்சு ஏது நினைச்சாங்கன்னு தெரியல. திமுக அரசுல ஒப்பந்தம்லாம் பண்ணி ஓகே ஆன அந்த முதலீட்டாளர்கள் இப்போ ஆந்திரா பக்கம் போயிட்டாங்க. ஆந்திரால இருக்கக்கூடிய குப்பம் பகுதியில அந்த முதலீடுகளை போய் செலுத்துறதுக்கான வேலையில இறங்கிட்டாங்க. அதாவது தாவேக அரசு தான் புதுசா முதலீடுகளை இருக்கலன்னு பார்த்தா, ஆல்ரெடி இருந்த திமுக அரசு கொண்டு வந்த திமுக அரசுல எல்லாமே வேலை ஆல்மோஸ்ட் முடிஞ்ச ஒரு முதலீட்டை இப்போ தாவேக அரசு கோட்டை விட்டுருக்கு. அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு பைக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டுல எல்லாருமே ஓட்டுவோம். அந்த ராயல் என்ஃபீல்டு நிறுவனம் இருக்குல்ல, அதோட உற்பத்தி சாலை இருக்குல்ல, கிட்டத்தட்ட 1955 இருந்தே தமிழ்நாட்டுல தொழிற்சாலை உற்பத்தியா ஆரம்பிச்சுட்டாங்க. 1955 தொடங்கி இப்போ 2026 வரைக்கும் சென்னையில கிட்டத்தட்ட 3 தொழிற்சாலைகள் இருக்கு. அது எங்கெங்கன்னா ஒரக்கடம், வல்லம், திருவொற்றியூர்ல இருக்கு. இந்த 3 இடத்துல ராயல் என்ஃபீல்டு ஃபேக்டரி இருக்கு. 1955 இருந்து 2026 71 வருஷமா நம்ம தமிழ்நாட்டுல இருந்த ராயல் என்ஃபீல்டோட பந்தம் இப்போ துண்டிக்கப்படுற மாதிரி தமிழ்நாட்டை விட்டு ஆந்திரா மாநிலத்துக்கு போயிட்டாங்க. அதுக்கும் காரணம் சரியா முதலீட்டாளர்களை எப்படி ஈர்க்கணும்னு இந்த அரசுக்கு தெரியல, இந்த அரசு மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இவங்க வெளியே போனதாகவும் சொல்லப்படுது. அதன்படி பாத்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு வெளியே போனனாலையும் கோடி கணக்குல முதலீடு நம்மளுக்கு லாஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ ஆந்திரா பக்கம் போயிருக்க ராயல் என்ஃபீல்டு நிறுவனம் அங்க இருக்கக்கூடிய தடா பகுதியில புதிய கிரீன்ஃபீல்டு உற்பத்தி ஆலையும் அதற்கான வெண்டார் பூங்காவையும் நிறுவனத்துக்கான வேலையில மும்முரமா இறங்கிட்டாங்க. அதாவது காலங்காலமா கிட்டத்தட்ட 71 வருஷமா நம்மளோட பந்த வச்சிருந்த ராயல் என்ஃபீல்டு நிறுவனம் இப்போ தாவேக அரசு ஆட்சி அமைச்சனால அவங்களோட முதிர்ச்சியற்ற கையாளாகாத தனத்தினால நம்ம தமிழ்நாட்டுல இருந்த உற்பத்தியும் நம்ம தமிழ்நாட்டுல இருந்த முதலீடுகளும் ஆந்திராவை நோக்கி படையெடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து இதே வரிசையில ஹிண்டால்கோ அப்படிங்கிற ஒரு அலுமினிய எக்ஸ்ட்ரூசன் ஆலை திட்டமும் இப்போ ஆந்திராவை நோக்கி போயிருச்சு. ஆந்திரால இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம், அதுவும் குப்பம் பகுதியில தான் இந்த ஆலய நிறுவனக்கான வேலையில ஈடுபட்டு இருக்காங்க. இதோட பட்ஜெட் 586 கோடி ரூபாய். 586 கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த திட்டம் இப்ப ஆந்திராவை நோக்கி போயிருச்சா? இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ஆப்பிள்
நிறுவனத்தோட உலகளாவிய சப்ளை செயினோட முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய இந்த திட்டம் தமிழகத்தோட மின்னணு மற்றும் தொழில்நுட்ப உற்பத்தி துறையில பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. ஆனா இந்த திட்டம் இப்ப ஆந்திரால இருக்கக்கூடிய குப்பத்துக்கு போயிட்டனால தமிழகத்தில் இருக்கக்கூடிய மற்ற முதலீட்டாளர்கள் மத்தியில பெரிய அவநம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கு. ஏன் அப்படின்னா, இருக்கக்கூடிய புதுசா வரக்கூடிய எல்லா முதலீட்டாளர்களும் வெளியே போனாங்கன்னா அப்ப ஆல்ரெடி இருக்கிற முதலீட்டாளர்களுக்கு ஒரு அவநம்பிக்கை இந்த தாவேகா அரசுனால வரதா செய்யும். இங்க சட்ட ஒழுங்கு சரியில்லை, சரியான கரண்ட் கிடையாது, இதெல்லாம் இருக்கிறப்ப எப்படி ஃபேக்டரி நடத்த முடியும்னு ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. அப்போ இதெல்லாம் மையப்படுத்தி புதுசா யாரும் வராம இருக்கப்ப ஆல்ரெடி இருக்கவங்களும் பெட்டியை கட்டிட்டு போயிடலாமா அப்படிங்கிற மனநிலையில தான் இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய முதலீட்டாளர்களும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து அதன்படி பாத்தீங்கன்னா, பிரீமியர் எனர்ஜி நிறுவனத்தோட சோலார் உற்பத்தி திட்டம் ஆந்திரா மாநிலத்துல நாயுடுபேட்டை அப்படிங்கிற இடத்துக்கு போயிருச்சு. இதோட முதலீடுகளும் கோடி கணக்குல இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய முதலீடு 7,000 கோடி ரூபாய் இந்த தாவேகா அரசுனால மிஸ் ஆயிருக்கு. சோ தமிழகத்துல திமுக அரசுல ஆல்ரெடி அவங்களோட அரசுல கொண்டு வந்த முக்கியமான, அதாவது அவங்களோட அரசுல எல்லாமே நிறைவேற்றப்பட்டு உற்பத்தி சாலை மட்டும் நிறுவாம அதை மட்டும் பெண்டிங்ல இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் வெளியே போயிட்டாங்க. இப்போ புதுசா வரக்கூடியவங்களும் ஆந்திராவை நோக்கி படையெடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது ரீல்ஸ் மூலியமா முதலீடுகளை இருக்கிறங்கிற பேர்ல தாவேகா அரசு தன்னை ஒரு புத்திசாலித்தனமா பண்றங்கிற பேர்ல இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் ஈடுபட்டு இருந்தா எப்படி ஒரு புதிய முதலீட்டாளர்கள் உள்ள வருவாங்க அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. அதே சமயம் முதலீடுகள் உள்ள வர வரதான் கஜானா நிரம்பும். அதாவது அரசுக்கு பணம் சேரும். நம்ம டாக்ஸ் கட்டுறதுல இருந்து ஒரு பணம் வருது, டாஸ்மாக் நடத்துறதுல இருந்து ஒரு பணம் வருதுன்னா முதலீடுகள் மூலியமாவும் ஒரு பணம், குறிப்பிட்ட லாபம் தமிழக அரசுக்கு வரும். அதுல ஒரு நல்ல லாபமுமே வரும். அந்த லாபத்தை இப்ப தாவேகா அரசு கோட்டை விட்டுட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பா கஜானா காணாம போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதாவது கஜானா காலி காலின்னு சொல்லிட்டு இருந்தவர் கஜானாவே காணாம போகிற அளவுக்கு தான் தமிழ்நாட்டை நோக்கி இழுத்துட்டு போறாரு. இதே குற்றச்சாட்டை தான் திமுக அரசு முன்னாடி இருந்தே வச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதாவது 5 வருஷத்துல தமிழ்நாட இரட்டை இலக்கத்துல பொருளாதார வளர்ச்சியை நோக்கி கொண்டு போயிட்டோம். அதை இவங்க 5க்கு கொண்டு வந்தாங்கன்னா மறுபடியும் அதை நாங்க 10ஆவோ இல்ல 12ஆவோ மாத்துறதுக்கு இன்னுமே 2 மடங்குல 3 மடங்குல உழைக்கிறது எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா ஆல்ரெடி கட்டி காப்பாத்தி வச்ச ஒரு விஷயத்த 5 வருஷத்துல வந்து குலைச்சிட்டு போனாங்கன்னா அது பொதுமக்களை தான் பாதிக்கும். அதனால ஒரு அதிகார அரசாங்கம், புரியல் இல்லாத ஒரு அரசு, புதிய அரசு இப்படி ஆட்சி சேருங்கிற பேர்ல வந்தா இந்த நிலைமைக்கு தான் ஆகும் அப்படின்னு திமுக ஆல்ரெடி குற்றம் சாட்டியிருந்தாங்க. அதுக்கேத்த மாதிரியே இப்போ தமிழ்நாடு போய்கிட்டு இருக்கோ அப்படிங்கிற கேள்வியும் இந்த இடத்துல நம்மளுக்கு எழுது. முன்னாள் தொழில்துறை அமைச்சர் திமுகவை சேர்ந்தவர் டிஆர்பி ராஜா முதலீடுகளை ஈர்க்கிறதுக்காக ஃபாரின் போவாரு. முதலமைச்சரே கூட சேர்த்து கூட்டிட்டு போவாரு. கூட்டிட்டு போய் முதலீடுகளை ஈர்ப்பாரு. நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. புதிய புதிய தொழிற்சாலைகள் உற்பத்தி ஆச்சு. அதன் மூலியமா தான் 10-11 பொருளாதார வளர்ச்சி எங்கேயோ போச்சு. ஆனா இப்ப தாவேகா அரசோட நிலைப்பாடும், தாவேகா அரசோட தெளிவில்லாத, புரிதல் இல்லாத, ரீல்ஸ் போட்டா முதலீட்டாளர்கள் வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு நினைப்பும் தான் இப்படி பொருளாதாரம் தமிழ்நாட்டை ரொம்ப பின்னோக்கி இழுத்துட்டு இருக்கு அப்படிங்கறதும் நம்மளுக்கு இந்த இடத்துல தோணுது. சரி, ஓகே, இப்போ நீங்க சொல்லுங்க, தாவேகாவோட இந்த செயல்பாடை எப்படி பாக்குறீங்க? குறிப்பா முதலீடுகளை ஈர்க்க தெரியாம ஈர்த்து, இல்ல ஈர்க்கிறங்கிற பேர்ல ரீல்ஸ் எல்லாம் போட்டு சொதப்பல் பண்ணி இப்போ கஜானாவே காணாம போகிற அளவுக்கான வேலையில தாவேகா அரசு ஈடுபட்டுக்கிட்டு இருக்கே. இது விஜய் அவர்களும் கண்டுக்காம தலைமைச் செயலகத்துக்கு வந்தோமா, மதிய லஞ்சு சாப்பிட்டோமா, சேரை மாத்தினோமா, போட்டோக்கு போஸ்ட் கொடுத்தோமா, சினிமா செலிபிரிட்டியை கூப்பிட்டு வச்சு போட்டோ எடுத்தோமா, அதை பத்தி போஸ்ட் போட்டோமான்னு இதை மட்டுமே திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்காரு. இவரோட செயல்பாடை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம உங்க ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க.